எகிரிய அண்ணாமலையின் செல்வாக்கு உற்சாகத்தில் பாஜக தொண்டர்கள் அரண்டு மிரண்டு ஒடுங்கும் திமுக. மதுரையை தட்டி தூக்கும் எடப்பாடி பழனிசாமி. தரங்கெட்டு போன ஓபிஎஸ். என்ன நடக்கிறது தமிழக அரசியலில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். அண்ணாமலை அவர்களுக்கு பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நாளுக்கு நாள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதில் மிக குறிப்பாக திமுகவை எதிர்க்கக்கூடிய அவரது அர்ப்பணிப்பு, நேரடியாக களமாடக்கூடிய அவரது தைரியம், மக்களை பிடித்தமான ஒரு தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையும் கூட. கடந்த சில மாதங்களாகவே KN நேரு அவர்களின் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என்ற அமலாக்கத்துறை 3 முறை தகுந்த ஆதாரத்துடன் கடிதம் அடித்தும் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கடிதங்களை துச்சமாக நினைத்து செயல்பட்டு வந்தார் என்பதுதான் உண்மையும் கூட. ஆட்சி முடியும் தருவாயில் கடைசி நாள் சட்டசபை கூட்டத்தின் போது உயர் நீதிமன்றமே அவருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக KN நேரு மீது FIR பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை முதலில் மக்கள் மத்தியில் கொண்டு வந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான். திரு KN நேரு அவர்கள் நகராட்சி நிர்வாகத்துறையில் அவர் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார் என்ற ஆதாரத்தை அமலாக்கத்துறை தொடர்ந்து தமிழக அரசிடம் வழங்கி TGP-யிடம் வழங்கி FIR பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி வந்தது. தமிழக TGP இல்லாத ஒரு சூழலிலும் பொறுப்பு TGP-யிடம் வந்தும் கண்டுகொள்ளாமல் இப்போது வரை தமிழகத்தில் TGP ஒருவர் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த லட்சணத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் என்று மக்களாகிய நீங்களே யோசித்து பாருங்கள், யூகித்துக் கொள்ளுங்கள். ஒரு அரசாங்கத்தில் ஒரு TGP நியமிப்பதற்கு கூட திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் திரு KN நேரு மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும்? இதை திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தமிழக அரசுக்கும் அறிவுறுத்தி அழுத்தத்தை ஏற்படுத்தி வந்தார். திரு நேரு அவர்கள் அவர் வகிக்கக்கூடிய நகராட்சி துறையில் மட்டும் பணி நியமனத்திற்கு மட்டும் 888 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றிருக்கிறார் என்பது அமலாக்கத்துறை தகுந்த ஆதாரத்துடன் FIR பதிவு செய்ய வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவரது துறையின் கீழ் டெண்டர் முறைகேட்டில் இந்த ஆண்டு மட்டும் 1020 கோடி ரூபாயை ஊழல் செய்திருக்கிறார். 10% கமிஷனை பெற்றுக்கொண்டு டெண்டரை வழங்கியிருக்கிறார் என்பதை உண்டான ஆதாரமும் அமலாக்கத்துறை வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவரது துறையில் பணியிட மாற்றம், பொதுவா நமக்கெல்லாம் தெரியும், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல டிரான்ஸ்பர் பண்ணணும், திடீர்னு இவங்களாகவே ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, திரும்ப அங்க வர்றதுக்கு ஒரு கமிஷன், டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஒரு கமிஷன், இப்படியெல்லாம் இது மட்டும் இந்த ஓராண்டுல மட்டும் 365 கோடி ரூபாய்க்கு திரு KN நேரு அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார். அதற்கு உண்டான ஆதாரமாக அவரது தம்பி, அவரது நிறுவனங்களில் பார்க்கக்கூடிய ரமேஷ் போன்ற ஒரு நால்வர்களுடைய வாட்ஸ்அப் சேட்களை அமலாக்கத்துறை ஆதாரமாக எடுத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரது துறையில் 1.5 கோடி ரூபாய் பெறப்பட்டது, டெண்டரை ஒதுக்குங்கள். அடுத்த நாள் 1 கோடி ரூபாய் பெறப்பட்டது, இவருக்கு இந்த டெண்டரை ஒதுக்குங்கள். டெண்டர் அறிவிப்பு தேதிக்கு முன்பாகவே டெண்டரை ஒருவருக்கு கொடுத்து தமிழக மக்களை நியாயமாக டெண்டர் எடுத்து பணியாற்ற விரும்பக்கூடியவர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயமாக திரு KN நேரு அவர்கள் அவரது துறையில் இந்த ஓராண்டில் மட்டும் 2300 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்திருக்கிறார். இந்த ஓராண்டிற்கு உண்டான ஆதாரத்தை மட்டும்தான் அமலாக்கத்துறை வழங்கியிருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலம் எடுத்தால் இன்னும் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் திரு KN நேரு அவர்கள் துறையில் மட்டும் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் செய்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், திரு செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை கைது செய்யும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று வீடியோ வெளியிட்ட ஸ்டாலின் KN நேரு அவர்களை கண்டுகொள்ளாமல் போனதற்கு என்ன காரணம்? இங்கதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே காத்திருக்கு.
திரு செந்தில் பாலாஜி அவர்களை பிடித்தால் முதல்வர் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் மாட்டுவார்கள். ஆனால் KN நேரு அவர்கள் நேரடியாக முதல்வர் ஸ்டாலினும் அவரது மகனாகிய உதயநிதி ஸ்டாலினும் நேரடியாக மாட்டப் போகிறார்கள். அந்த பயத்தில் அச்சத்தில் தான் அமைதி காத்து வருகிறார் ஸ்டாலின் அவர்கள். ஒரு துறையிலே ஓராண்டுக்கு 2300 கோடி என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துறையிலும் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும், எவ்வளவு கமிஷன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்திற்கு சென்று இருக்கும். அப்பா அப்பா கண்ணை கட்டுது. ஒரு 5 வருஷத்துல KN நேரு ஓராண்டுல மட்டும் 2300 கோடி ரூபாய். உடனே அவர் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பிட்ட பேசுறாரு. நீ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னா நீ வழக்காடும் நீதிமன்றத்துலதான் நீ சந்திக்கணும். அதை விட்டுட்டு தமிழக மக்கள் மத்தியில நான் தப்பு செய்யல அப்படின்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா உன்னுடைய தம்பி, உன்னுடைய நிறுவனத்தை பார்க்கக்கூடிய மேனேஜர், வலதுகரங்கள் எல்லாம் தகுந்த ஆதாரத்துடன் வாட்ஸ்அப், டெலிகிராம் மூலம் சேட் செய்யப்பட்ட அத்தனை ஆதாரங்களும் அமலாக்கத்துறை கைப்பற்றி இருக்கிறது. கிட்டத்தட்ட 900 பக்கத்திற்கு உண்டான ஆதாரங்களை திரட்டி அமலாக்கத்துறை வைத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் தேர்தலுக்கு முன்பாகவோ தேர்தல் முடிந்த பின்பாகவோ KN நேரு அவர்கள், அவர் சார்ந்தவர்கள், அவரால் ஆதாயம் அடைந்தவர்கள் அனைவரும் சிறை செல்வார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. அது மட்டுமல்ல, தமிழக அரசியல்ல ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய விஷயம் திரு அண்ணாமலை அவர்களின் செயல்பாடை கண்டுதான். அவருக்கு பதவி இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, திமுக எதிர்ப்பை உறுதியாக நிலைநிறுத்தி வருகிறார் என்பதுதான் உண்மையும் கூட. திரு KN நேரு விஷயத்தை கூட முதலில் மக்கள் மத்தியில் கொண்டு வந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள்தான். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து திமுகவின் செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் தனது சமூக வலைதளங்களின் மூலமாகவும் தனது பேச்சின் மூலமாகவும் வெளிகொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட தயாநிதி மாறன் அவர்கள் கோவை மக்கள் குறித்து கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி மேடையில் பேசினார். அப்போது கூட செந்தில் பாலாஜி அவர்கள் கைத்தட்டி ரசிக்கிறார். அதற்குண்டான ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் இருக்கிறார். திரு கோவை மக்களை அவதூறாக பேசக்கூடிய, கொச்சையாக பேசக்கூடிய தயாநிதி மாறன் அவர்களை கண்டித்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். அது மட்டுமல்ல, பாஜகவில் கடந்த ஓராண்டு காலமாக பதவி இல்லாமல் இருந்த திரு அண்ணாமலை அவர்களுக்கு மிக முக்கியமான பதவியாக சக்தி கேந்திர பொறுப்பாளர்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கும் 20,000க்கும் மேற்பட்ட இடங்களில் தெருமுனை பிரச்சார கூட்டத்தை நடத்துவதற்கான பொறுப்பும் திரு அண்ணாமலை அவர்களிடம் தலைமை வழங்கியிருக்கிறது. அதை தொடர்ந்துதான் கடந்த ஒரு வாரமா பாஜக கூட பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் பாக்குறோம். அது மட்டும் இல்லாம திரு பாஜக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயமே, ஒவ்வொரு 2 நாளுக்கு மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியில் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, தெருமுனை பிரச்சாரத்துக்கு உண்டான ஏற்பாடு எப்படி, எவ்வளவு இடங்களில் நடத்தியிருக்கிறோம், அடுத்தது எப்படி தொடர்ந்து நடத்த போறோம், எப்படி நடத்த வேண்டும் என்பது உட்பட அனைத்து விதமான விஷயங்களிலும் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுக அரசாங்கத்தின் குற்றம் குறைகளை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவனாக அண்ணாமலை அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திரு ரம்ஜான் பண்டிகை கூட முதல் ஆளாக வாழ்த்து சொன்னவர் திரு அண்ணாமலை அவர்கள்தான். பரபரப்பா இருக்கக்கூடிய அண்ணாமலை, அவரது கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக சற்று அமைதியாக இருக்கிறது. மக்கள் மத்தியில் மக்களுக்காக எந்த விதமான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுக்காத சூழலிலும் பாஜக NDA-வின் சார்பில் தொடர்ந்து தெருமுனை பிரச்சாரங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி ஒரு பக்கம் அமைதியாக சத்தமில்லாமல் மதுரையை இருக்கக்கூடிய முக்கிய முகங்களை அதிமுகவில் சேர்த்து கொண்டு வருகிறார். திரு அழகிரி அவர்களின் வலதுகரம் இடதுகரமாக இருந்த மன்னன் SR கோபி அவர்களை அழகாக தட்டி தூக்கி இருக்கிறார் எடப்பாடி அவர்கள். மன்னன் அவர்கள் மிக முக்கியமான நபராக மதுரை மாவட்டத்தில் வலம் வந்தவர். 2006-11 காலகட்டத்தில் மதுரையின் துணை மேயராக இருந்தவர் மன்னன். அது மட்டுமல்லாமல்
திரு அழகிரி அவர்களின் மிக முக்கியமான முகமாக அறியப்பட்டவர் மன்னன் அவர்கள்தான். அவர் தலைமையில் ஒரு பெரும் படையே எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் இணைந்து கொண்டது. மதுரையில் இருக்கக்கூடிய 10 தொகுதியும் அதிமுகவை வென்றெடுப்பதற்கு நான் பாடுபடுவேன் என்று திரு மன்னன் அவர்களே பேசக்கூடிய செய்திகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் கடந்த 15 ஆண்டுகளாக திமுக தலைமையிடம் உறுப்பினராக இணைத்துக் கொள்வதற்கு அனுமதி கேட்டு பலமுறை முறையிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களது கோரிக்கையை துளியும் தலைமை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. நாங்களும் மக்கள் பணி செய்வதற்கு எவ்வளவு காலம்தான் காத்திருப்போம்? திரு கலைஞர் காலத்து திமுக என்பது வேறு, இன்றைய திமுக என்பது வேறாக இருக்கிறது. தொண்டர்களை மதிக்காமல் கீழ் பணியாற்றக்கூடிய நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது எந்த விதத்திலும் அந்த இயக்கத்திற்கு நல்லதல்ல என்பதை திரு மன்னன் அவர்கள் பேசுகிறார். திரு அழகிரியின் ஆதரவாளராக வலதுகரமாக இருந்த மன்னன் அதிமுகவில் சேருவது நிச்சயம் அழகிரி அவர்களின் அனுமதியுடன் தான் இது நடந்திருக்கும் என்பதுதான் உண்மையும் கூட. ஆனால் மதுரையில் இந்த 5 ஆண்டு காலத்தில் மாநகராட்சி அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்து மக்களின் நம்பிக்கையை அவர்களும் திமுகவும் இழந்து விட்டது. இனியும் மதுரையில் திமுக எழுச்சி பெறுவது சாத்தியமில்லாதது. அந்த அளவிற்கு மதுரையில் ஊழல் நடைபெற்று இருக்கிறது என்பதை மன்னன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு மேயரே 200-300 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிட்டாங்கன்னு தகுந்த ஆதாரத்தில் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மேயரை பதவி விட்டு நீக்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த மேயரனுடைய கணவர் கைது செய்யப்பட்டார் என்பதை நாம் எல்லாம் அறிந்துதான். அப்ப எந்த அளவிற்கு மதுரையில் இவர்களுடைய அராஜகம் ஊழல் தலைவிரித்து ஆடி இருக்கும் என்பதை நாம் யூகித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாம திரு ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா அவரும் அதிமுகல சேர்றதுக்காக என்டிஏவில சேர்றதுக்காக டிடிவி தினகரன் அவர்கள் கூட கட்சியெல்லாம் சேர்ந்து செயல்படுறதுக்கெல்லாம் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. ஆனா கடைசியா திமுகவில் ஐக்கியமாகக்கூடிய ஒரு சூழல் திரு ஓபிஎஸ் அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார். நேற்றைய சட்டமன்ற கூட்டத்தில் கூட எம்ஜிஆர் அம்மாவின் ஆசையுடன் திமுக மீண்டும் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என திரு ஐயப்பன் அவர்கள் பேசுகிறார். அவர் பேசும்போதே ஐயா ஓபிஎஸ் அவர்களின் அனுமதியுடன் தான் நான் பேசுகிறேன் என்று ஐயப்பன் பேசுகிறார். அதை ஸ்டாலின் அவர்கள் கைத்தட்டி ரசிக்கிறார், சிரிக்கிறார். மொத்த அவையும் சிரிக்கிறது. அவர் பேசி முடித்தவுடன் திரு ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கைகூப்பி வணக்கம் வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் சட்டசபையிலேயே இருக்கக்கூடிய முதல்வரின் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று ஓபிஎஸ் அவர்கள் பேசுகிறார். அதைத் தொடர்ந்து வீட்டிற்கும் சென்று திரு ஓபிஎஸ் தன்னுடைய மகனுடன் சென்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடன் நெடுநேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் அவர் ஏதாவது திமுகவின் வழியில் மிகப்பெரிய ஆதாயம் பெறப்போகிறவராய் இருப்பார் அல்லது பெற்று இருப்பார். அடுத்தது அவர்கள் கூட பயணிக்கக்கூடிய ஒரு சூழலாக கூட இருக்கலாம். எதுவாகனும் திரு ஓபிஎஸ் அவர்களின் நிலை இனி அதிமுகவில் இல்லை என்பது 100% உண்மையும் கூட. இந்த பரபரப்பான விஷயங்களுக்கு மத்தியில திமுக தன்னுடைய தேர்தல் குழு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 7 பேர் கொண்ட குழுவே அமைத்திருக்கிறார்கள். இனிதான் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கும் என்பதுதான் உண்மையும் கூட. நன்றி, வணக்கம்.